ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய மொபைலை எப்படி ஃபுல்லாக ரீசெட் பண்ணுற அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலை ரீசெட் பண்ணுறால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற டோட்டல் டேட்டாஸுமே டிலீட் ஆகி நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மட்டும்தான் உங்களுடைய மொபைல் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுற அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் ரீசெட் பண்ண போகிற உங்களுடைய மொபைலை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு அதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மேலே பாருங்கள் சேஞ்ச் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ரீசெட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சேஞ்ச் பண்ணது இதில் உங்களுக்கு ரீசெட் டு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ரீசெட் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் ரீசெட் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 அல்லது 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டுக்கு இருக்கும் பாருங்கள், ரீசெட் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரஸ் ஆல் ஆப்ஸ் டேட்டாபேஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறது, அதாவது டேட்டாபேஸ் எல்லாமே டிலீட் ஆகிறதுக்கான ஒரு ரீசெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எரஸ் ஆல் கான்டாக்ட் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டோட்டல் கான்டாக்டையும் டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எரஸ் கான்டாக்ட் அண்ட் கால் லாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பேசினா, அதாவது நீங்கள் கால் பேசினா மொத்த கால் ஹிஸ்ட்ரியை எரஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எரஸ் ஆல் எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக டிலீட் பண்ணுறது. ஸோ நீங்கள் மொத்தமாக ஃபோனை டிலீட் பண்ணணும், அதாவது ஃபோனை மொத்தமாகவே டிலீட் பண்ணி உங்களுடைய ஃபோன் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரீசெட் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லொக் கேட்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்க லொக் கேட்கும். ஸோ அந்த மொபைல் லொக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி, அந்த பின் நம்பர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே இருக்கும், அதாவது நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி உங்களுடைய மொபைல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ரீசெட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.